الحمد لله. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة لا تبديل لكلمات الله ذلك هو الفوز العظيم. صدق الله مولانا العظيم. சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் முக்தாராத் என்ற கிதாபினை, அதாவது மின் அதபில் அரபி, அரபு இலக்கியத்தில் இருந்துள்ள ஒரு கிதாபினை நாம் படித்து வந்து கொண்டிருக்கிறோம். இதிலே குர்ஆனுடைய இன்னும் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்றொடர்களில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், அடுத்ததாக சஹாபாக்கள் தங்கள் வாழ்நாளிலே புழக்கத்திலே புழங்கிய இலக்கியங்கள், இன்னும் அரபிகள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விதம், அன்பு, வெறுப்பு, பாசம், நேசம், அதேபோல் ரோஷம், அனைத்தையும் அந்த இலக்கிய வடிவிலே அவர்கள் புழங்கியதை, அன்றாடம் புழங்கியதை இலக்கியமாக நமக்கு இங்கு கொண்டு வந்து தந்திருக்கின்றார்கள். அல் முக்தாராத் அதனுடைய தொடரிலே இப்பொழுது நாம் அல்ஹம்துலில்லாஹ் 35வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மாபெரும் ஒரு சேவையாக இருக்கிறது. இந்த சேவை நன்மைக்குரியதாக இருக்கிறது. இது போன்ற நன்மையான காரியங்களில் நாம் ஒன்று சேருவோம். இன்னும் அந்த நன்மைக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்களுடைய யோசனைகள், தங்களுடைய துவாக்கள் மூலமாகவும், இன்னும் அல்லாஹு தாலா தங்களுக்கு அருளியுள்ள செல்வத்திலிருந்தும் நன்கொடைகளாக கொடுத்தும் ரகீபிற்கு நீங்கள் ஆதரவு தர முடியும். அந்த அடிப்படையில் இங்கு அதனுடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவர்கள் தங்கள் நன்கொடைகளை கொடுத்து நன்மைகளை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்கள் இந்த நன்கொடைகளை வழங்கி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம், பாடங்களை அறிந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஃபு ஸாஹித் இப்னு ஸம்மாக். வஸ்ஃபு ஸாஹித், ஜாஹிதுடைய தன்மை. உலக பற்றில்லாதவரின் தன்மை. அதாவது ஜாஹித் என்பது ஜஹத, யஸ்ஹது, ஃபதஹ, யஃப்தஹுடைய பாபுல வரும். அதனுடைய இஸ்மு ஃபாயில் ஜாஹித். அப்போ வஸ்ஃப் என்றால் தன்மை, உலக பற்றில்லாதவரின் தன்மை. இப்னு ஸம்மாக், இப்னு ஸம்மாக்ங்கிறவர் இந்த கிதாபின் இந்த சம்பவத்தை எழுதியவர்கள். இவர்கள் தான் இதை அறிவிக்கிறார்கள். ஜாஹிதின் தன்மை. ஜாஹித் என்றால் உலக பற்றில்லாதவர். இங்கு நாம் ஒரு முக்கியமான நபரை பற்றி, ஒரு வலியுல்லாவை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். எனவேதான் ஆரம்பத்திலே அது சம்பந்தமான ஆயத் ஓதி காண்பிக்கப்பட்டது. அது வலியுல்லாவை, அதாவது அவுலியா, அலா இன்ன அவுலியா அல்லாஹி, அவர்களுக்கு எந்த அச்சமும் பயமும் இல்லை, ஏனென்றால் அல்லாஹ்வோடு அவர்கள் நெருங்கி விட்டார்கள் என்ற விஷயத்தை, அது சம்பந்தமான பாடமாக இருப்பதால் ஒரு ஆயத்தை ஓதி காண்பித்தோம். முதலாவது, இந்த பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக இந்த பாடம் சம்பந்தமான இரு நபர்களை பற்றி பார்க்க வேண்டும்.
முதலாவது இப்னு சம்மாக், அவர்தான் இந்த கிதாபின் சொந்தக்காரர். இந்த சம்பவத்தை நமக்கு எடுத்து கூறக்கூடியவர். இப்னு சம்மாக் என்பவர் அவரே ஒரு ஜாஹிது, அவரே ஒரு உலகப்பற்றில்லாதவர். ஏன்னா ஒரு மனிதர் உலகப்பற்றில்லாதவராக இருக்கும் பொழுது அவர் மற்றொருவரை பற்றி தெளிவாக எழுத முடியும் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அவர் பெரிய உலகப்பற்றில்லாதவராகவும் வணக்கங்களில் முழுமையாக ஈடுபடக்கூடியவராகவும் இருந்தார். அழகான முறையில் பேசக்கூடியவர், பேச்சில் அழகு கொண்டவர், உபதேசங்களை தெளிவான முறையிலே உபதேசங்கள் சொல்லக்கூடியவர், அதாவது நசீகத் செய்யக்கூடியவர், மக்களுக்கு நேர்வழி காட்டி பல நசீகத்துகளை செய்யக்கூடியவர். இவரிடமிருந்து ஹஜ்ரத் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் முஹத்திஸீன்கள், மதுஹபுடைய இமாமாக இருக்கக்கூடியவர் அறிவிக்கிறார். அதுபோன்று அவர்களை போன்றவர்கள், அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்ற பெரிய பெரிய நபர்கள் ஹஜ்ரத் இப்னு சம்மாக் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடமிருந்து அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். இவர் கூஃபாவை சார்ந்தவர். ஹஜ்ரத் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்திலே பகதாதிற்கு வந்தார்கள். அங்கு வந்து அங்கே தங்கினார்கள். சில காலம் தங்கிவிட்டு திரும்ப கூஃபாவிற்கே சென்று விட்டார்கள். இவருடைய மரணம் சம்பவித்த இடமும் கூஃபாவாகத்தான் இருக்கிறது. ஹிஜ்ரி 183 ஆண்டு இறந்து விடுகிறார்கள். ஹிஜ்ரி 183 இறந்து விடுகிறார்கள். இது ஹஜ்ரத் இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சரித்திரம், சுருக்கமான விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக தாவூது தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இங்கு நாம் அவர்களை பற்றித்தான் படிக்க இருக்கிறோம். எனவே இவர்களுடைய பெயர், இவர்களுடைய சுருக்கமான வரலாறையும் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஹஜ்ரத் தாவூது தாயி, அவருடைய பெயர் தாவூத் இப்னு நசீரு தாயி என்பதாக சொல்லுவாங்க. இவர் முக்கியமான உலக பற்றற்றவர்களில், அதாவது குறிப்பிட்ட நபர்களில் இவரும் மிக முக்கியமான ஒருவராக இருக்கிறார். இல்முக்காக வேண்டி தங்களை முழுமையாக ஒதுக்கி கொண்டவர்கள், ஃபிக்ஹுடைய விஷயத்திலேயும் தேர்ச்சி பெற்றவர்கள். இருந்தாலும் தனிமையை தனக்கு ஆதரவாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். தனிமையிலே தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். இபாதத்தை தன்னுள் இணைத்து கொண்டார்கள். இபாதத்தோடு தங்களை ஒன்றி போய்விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் பத்தினித்தனத்தில், அதாவது அடுத்தவருடைய தேவை விட்டு முழுமையாக நீங்கியவர்கள். ஹதியாக்கள், அரசர்களுடைய ஹதியாக்கள் எல்லாம் கொடுக்கப்படும் போது அதிலே பத்தினித்தனம், அதை வாங்குவதை விட்டும் மறுத்து விடுவார்கள். ஒரு கீழ் ஒன்று சொல்லப்படுகிறது. அதாவது இவர்கள் 40 வருடம் தொடராக நோன்பு வைத்தார்கள். அதை பற்றி அவருடைய குடும்பத்தார்கள் கூட அறிய முடியாத அளவிற்கு ரகசியமாக வைத்திருந்தார்கள் என்பதாக ஒரு சொல் சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் ஹாரூன் ரஷீத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூஃபாவிற்கு வந்தவுடன் அங்கு அதாவது சில குர்ராக்கள், சில நபர்களுடைய பெயர்களை எழுதி ஒவ்வொருவருக்கும் 200 திரகங்களை கொடுத்து அனுப்பினார்கள். அதில் ஹஜ்ரத் தாவூது தாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களையும் அந்த பேருடைய லிஸ்டிலே சேர்த்து கொண்டார்கள். அப்போ ஹஜ்ரத் தாவூது தாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அப்போ அவங்க அந்த அழைப்பு கொடுக்கும் பொழுது எல்லோரும் வந்திருந்தாங்க, இவங்க வரல. என்ன செய்கிறார் அந்த அரசர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள், ஹஜ்ரத் இப்னு சம்மாக் இன்னும் ஹம்மாத் இப்னு அபி ஹனீஃபா அவர்கள் இருவரையும் அனுப்பி வைக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு சம்மாக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களே கூறுகிறார்கள், நாங்கள் தான் அதை கொண்டு சென்றோம், நானும் ஹம்மாதும் கொண்டு சென்று கொண்டிருந்தோம். ஆனால் அவரிடம் கொண்டு கொடுத்த போது அவர் கூறினார், யார் எந்த ஒரு பொருளுக்கும் சொந்தக்காரன் இல்லாமல் இருக்கிறாரோ அவர் என்ன 2000 திரகங்களை அடுத்தவருக்கு கொடுப்பது என்பதாக சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார். அதாவது இவர்களே, அந்த அரசரே ஒன்றுமில்லாதவர், அவர் எவ்வாறு அடுத்தவருக்கு கொடுக்க முடியும் என்று ஹதியாவை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். ஹஜ்ரத் முஹாரிப் இப்னு திசார் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறும் பொழுது, தாவூது தாயி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
முன் சென்ற சமுதாயத்திலே பிறந்திருந்தால் நிச்சயமாக அவரை பற்றிய செய்தி குரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் தாவூது தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 165வது அல்லது 66வது ஆண்டிலே மரணமாகி விடுகிறார்கள் என்பதாக அவர்களை பற்றிய சுருக்கமான விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் தாவூது தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய சுருக்கம். இந்த வாழ்க்கையை அறிந்து கொண்டு இதை நாம் ஒவ்வொருவருடைய நிலையையும் புரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தாவூது தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த விஷயங்களை நமக்கு சொல்கிறார்கள். அவர்கள் மரணித்த நேரத்திலே மக்களை எல்லாம் அழைத்து தாவூது தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த மரண நேரத்திலே இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் கூறுகிறார்கள், மக்களை அழைத்து கூறுகிறார்கள் ஒரு சில உபதேசங்களை. நாம் ஏற்கனவே சொன்னோம் இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி சாஹிபுல் மவாஇல், அதாவது உபதேசம் செய்ய சிறந்தவர் என்பதாக சொன்னோம். அப்போ இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்களை அழைத்து கூறுகிறார்கள். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், கேள்வி கணக்கு நாளின் கடுமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் உலகத்துடைய கவலை, உலகத்துடைய அந்த விஷயங்கள், இன்னும் உடலினுடைய அந்த களைப்பை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதன் பக்கமே விரைந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தினுடைய ஆர்வம், உலகத்தை தேடுதல் என்பது இந்த உலகத்திலும் அவரை சடைவானவனாக ஆக்கிவிடும், மறுமையிலும் சடைவானவனாக ஆக்கிவிடும். உலக பற்றின்மைதான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நிம்மதியை தரக்கூடியது என்பதாக கூறிவிட்டு ஹஜ்ரத் தாவூது தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு சில தன்மைகளை கூறுகின்றார்கள். அவர்கள் உள்ளத்தினுடைய பார்வையை கொண்டு தன்னுடைய கண் பார்வையை மறைத்து விட்டார்கள். அவர்கள் பார்த்த பார்வை உள்ளத்தின் பார்வையை கொண்டே இந்த உலகத்தை பார்த்தார். அது உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்த விஷயங்களை அவர்கள் பார்க்கவில்லை. மேலும் நீங்கள் அவரை கொண்டு ஆச்சரியப்படுகிறீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை கொண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். நீங்கள் உங்களுடைய அந்த ஆர்வம் உலகத்தார்களின் உலகத்திலே ஏமாற்றப்பட்டவர்களாக உலகத்தின் பக்கம் செல்வதிருக்கிறதே, அது உங்களுடைய அறிவையெல்லாம் மங்கு செய்து விட்டது என்பதாக. அது மட்டுமல்லாமல் இன்று அதனுடைய பிரியத்திலேயே பல நபர்கள் உலகத்தையும் சரி மறுமையும் இழந்து விடுகிறார்கள் என்பதாக சிலவித உபதேசங்களை சொல்லுகிறார்கள். அதனுடைய சுருக்கத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது லேசாக பார்த்தோம். வாருங்கள் இப்பொழுது அதை பாடத்தை பார்ப்போம், உள்ளே செல்வோம், அர்த்தங்களை புரிந்து கொள்வோம். வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஃபு ஜாஹித், ஜாஹிதுடைய தன்மைகள், உலக பற்றற்ற நபரின் தன்மை அது எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த பாடம் நமக்கு உணர்த்துகிறது. இப்னு சம்மாக், ஹஜ்ரத் இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த பாடம் அவர்களுடைய கிதாபிலிருந்து எடுக்கப்பட்டது. கால இப்னு சம்மாக் ஹீன மாத்த தாவூது தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா. ஹஜ்ரத் இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஹீன மாத்த மரணித்த நேரத்திலே, தாவூது தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணித்த நேரத்திலே இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறினார்கள். இங்கு இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றியும் சொல்லப்பட்டது, ஹஜ்ரத் தாவூது தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றியும் சொல்லப்பட்டது. யா ஐயுஹன் நாஸ், ஓ மக்களே, இன்ன அஹ்லத் துன்யா தஅஜ்ஜலு غموم القلب وهموم النفس وتعب الأبدان مع شدة الحساب. ஓ மக்களே, நிச்சயமாக அஹ்லத் துன்யா உலகத்தார்கள், தஅஜ்ஜலு என்றால் விரைகிறார்கள் என்று அர்த்தம். தஅஜ்ஜல யதஅஜ்ஜலு, தஅஜ்ஜலு
பன்மை அஹ்ல துன்யா விரைகிறார்கள். ஹுமூமல் கல்பி உள்ளத்துடைய கவலை. ஹுமூமல் கல்புனா அதாவது கம்முக்கு பண்ண ஹுமூம் உள்ளத்தில் தோன்றக்கூடிய கவலைக்கு ஹுமூம் என்பதாக சொல்வோம். கம் என்பதனுடைய பன்மை. குழப்பம், கவலை, இதெல்லாமே இதுக்குள்ள வரும். இது இஃபாலுடைய வசன்ல வரும்போது கவலை ஏற்படுத்தல் என்பதாக வரும். முஃபாலத்துடைய வசன்ல வரும்போது ஒருவருக்கொருவர் கவலைப்பட்டுக் கொள்ளுதல் என்பதாக அர்த்தம் எல்லாம் கொடுக்கும். சரி, அடுத்து ஹுமூமன் நஃப்சி, இன்னும் நஃப்சுடைய கவலை. இது உள்ளத்துடைய கவலை, இது நஃப்சுடைய கவலை. வத்தாபல் அபுதானி, அபுதான் என்றால் பதனுக்கு பன்மை அபுதான், உடல்களுடைய சடைவு, களைப்பு. மஅஷித்தத்தில் ஹிசாபி, ஹிசாப் கேள்வி கணக்கு நாளுடைய கடுமை இருப்பதுடன் உடல்களுடைய களைப்பையும் நஃப்சுடைய அந்த கவலைகளையும் உள்ளத்தினுடைய அந்த கஷ்டங்கள் குழப்பங்களையும் மக்கள் கொண்டு விரைகிறார்கள். அதை கொண்டு உலகவாசிகள் விரைகிறார்கள். அப்ப கேள்வி கணக்கு இருக்குது, அதனுடைய கவலை மக்களுக்கு இல்லை சுத்தமாக. அவங்க உள்ளத்தில் ஏற்படுற கவலையை பெருசா நினைக்கிறாங்க, நஃப்சு படுற அந்த கவலையை பெருசா நினைக்கிறாங்க, அதே மாதிரி உடல்ல ஏற்படுற தாப பெருசா நினைக்கிறாங்க. ஆனா கேள்வி கணக்குடைய கடுமைதான் ரொம்ப அபாயமானது, ஆபத்தானது. முத்இபத்துன் லிஅஹ்லிஹா ஃபித் துன்யா வல் ஆகிரா. ரகுபத் என்பது உலகத்தின் பக்கம் ஆர்வமாக இருப்பது. ரகுபத் என்பது உலகத்துல ஆர்வமாக இருப்பது என்பது முத்இபத்துன் சடைவாக்கிவிடும். லி அஹ்லிஹா அந்த ரகுபத்துடன் இருக்கக்கூடியவர்களை. லி அஹ்லிஹாங்கிறது இந்த ரகுபத்துக்கு போதும். அப்போ இந்த ரகுபத்துக்கு சொந்தக்காரரை, உலகத்துடைய ஆர்வத்தில் இருக்கக்கூடிய மக்களை அது சடைவாக்கிவிடும். ஃபித் துன்யா உலகத்திலேயும் சடைவாக்கிவிடும், வல் ஆகிரா மறுமையிலேயும் சடைவாக்கிவிடும். அப்போ உலகத்துடைய ஆர்வம் என்பது மனிதனை உலகத்திலேயும் என்ன செஞ்சிடும், அப்படியே அதற்காக அலைஞ்சு 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 அதிலேயே தன்னுடைய நாட்களை கழித்து ஒன்றுமே இல்லாம கடைசியா சடைவாயிருவான். இப்போ எப்போ உலகத்துக்காக அலைஞ்சு அலைஞ்சு அதுல சடைவாயிறானோ மறுமையுடைய விஷயம் கண்டிப்பா அவன் சடைவு அடைந்தே தீர்வான் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்ப ரகுபத்து உலகத்துல ஆர்வம் கொள்றது, அஸ்ஸஹாதத்து உலகத்துல ஆர்வம் இல்லாம இருக்கு. உலக பற்றோடு இருப்பது ரகுபத், உலக பற்று இல்லாம இருப்பது ஜஹாதத். வஸ்ஸஹாதத்து ராஹத்துன் லிஅஹ்லிஹா ஃபித் துன்யா வல் ஆகிரா. உலக பற்றற்ற தன்மை என்பது ராஹத்துன் மிகுந்த நிம்மதியை தரக்கூடியது. ஃபித் துன்யா வல் ஆகிரா இந்த உலகத்திலேயும் இன்னும் மறுமையிலேயும் ராகத்தை நிம்மதியை தரக்கூடியது. இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. இன்ன தாவூத தாயிய, அடுத்து தாவூத் தாயி ரஹ்மத்துல்லாஹி அவங்களை பத்தி சொல்றாங்க. நவர பி கல்பிஹி இலா மா பைன யதைஹி. நவர பார்த்தார்கள், பி கல்பிஹி அவர்களுடைய உள்ளத்தை கொண்டு. இந்த ஹீல் அமீர் அதுல தாவூத் தாயி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு போது அவர்கள் உள்ளத்துடைய கண்களை கொண்டு பார்த்தார்கள். இலா மா பைன யதைஹி அவர்களுக்கு முன்னால் எந்த ஒன்று ஆகியிருந்ததோ அதன் பக்கம் அவர்களுடைய உள்ளங்களை, உள்ளத்துடைய கண்ணை கொண்டு, உள்ளத்துடைய பார்வையை கொண்டு பார்த்தார்கள், உள்ளத்தை கொண்டு பார்த்தார்கள். ஃபஅக்ஷா பஸரு கல்பிஹி பஸரல் உயூனி. ஃபஅக்ஷா என்றால் மறைத்து விட்டது, மூடிவிட்டது. பஸரு கல்பிஹி அவருடைய உள்ளத்தினுடைய பார்வை மூடிவிட்டது. பஸரல் உயூனி கண்களுடைய பார்வையை. அப்ப இந்த இடத்துல கல்பிஹி, பஸரு கல்பிஹிங்கிறது தாவூத் தாயி ரஹ்மத்துல்லாஹி அவங்க தான் போதும். அப்போ தாவூத் தாயி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய அந்த உள்ளத்துடைய பார்வையானது அவர்களுடைய கண்களுடைய பார்வையை மறைத்து விட்டது. அப்போ கண்ணால் அவர் எதையும் பார்க்கல, உள்ளத்தை வச்சு என்ன செஞ்சாங்க, தெளிவை அடைந்து கொண்டார்கள் என்பதை சொல்ல வராங்க. ஃபக்கஅன்னஹு லம் யப்சுர் மா இலைஹி தந்துரூன்.
அன்னஹு அவர் இருப்பதை போன்று லம் யபுசுர் பார்க்காதவர்களை போன்று இருந்தார்கள் மா இலைஹி எந்த ஒன்று அவரின் பக்கம் இருக்கிறதோ தந்துரு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே அந்த ஒன்றின் பக்கம் அவர்கள் பார்க்காதவர்களாக இருந்தார்கள். இந்த மாங்கிறது இந்த ஹீங்கிறது மாக்கு போகுது. எந்த ஒன்றின் பக்கம் நீங்கள் எந்த ஒன்றின் பக்கம் பார்க்கிறீர்களோ அதை அவர்கள் பார்க்காதவர்களை போன்று இருந்தார்கள். ஒக்க அன்னக்கும் லா தபுசுரூன மா இலைஹி யந்துரு ஒக்க அன்னக்கும் நீங்கள் பார்க்காதவர்களாக இருந்தீர்கள், பார்க்காதவர்களை போன்று இருந்தீர்கள். மா எந்த ஒன்று இலைஹி அதன் பக்கம் மாக்கு இந்த ஹீ மாக்கு போகுது. எதன் பக்கம் எந்துரு அவர்கள் பார்த்தார்களோ எந்துருங்கிறது தாவூது தாய் ரஹமத்துல்லாஹி அவர்கள் எதன் பக்கம் பார்த்தார்களோ அதை நீங்கள் பார்க்காதவர்களை போன்று இருந்தீர்கள். நீங்கள் எதன் பக்கம் பார்த்து கொண்டிருந்தீர்களோ அதை அவர்கள் பார்க்காதவர்களை போன்று இருந்தார்கள். அன்தும் மின்ஹு தஅஜபூன அன்தும் நீங்கள் அவர்களிலிருந்து தஅஜபூன ஆச்சரியம் கொண்டீர்கள். அஜப யஅஜிபு அஜப யஅஜபு தஅஜபு வஹுவ மின்கும் யதஅஜபு அவரோ உங்களிலிருந்தும் ஆச்சரியப்படக்கூடியவராக இருந்தார். இப்போ நீங்கள் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டீர்கள், அவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். பலம்மா நதர இலைக்கும் அவர் பார்த்த பொழுது இலைக்கும் உங்களின் பக்கம் ராகிபீன ஆர்வம் கொண்டவர்களாக உலகத்தின் பக்கம் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக மக்ரூரீன ஏமாற்றப்பட்டவர்களாக கது தஹபத் அல துன்யா உகூலுக்கும் திட்டமாக நீங்கிவிட்டது சென்று விட்டதுன்னு அர்த்தம். சென்று விட்டது அல துன்யா உலகத்தின் மீதே உகூலுக்கும் உங்கள் அறிவுகள் எல்லாம் உலகத்தின் பக்கமே முழுமையாக சென்று முடிந்து விட்டது. மாத்தத் மின் ஹுப்பிஹா மாத்தத் என்றால் மரணித்து விட்டது. மின் ஹுப்பிஹா அந்த உலகத்துடைய பிரியத்தின் காரணமாக குலூபுக்கும் உங்களுடைய உள்ளங்கள் பின்னாடி வருது. குலூபுக்கும் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மரணித்து விட்டது. இந்த உலகத்துடைய பிரியத்தினால உங்கள் உள்ளங்கள் மரணித்து விட்டது. அன்ஃபுசுக்கும் இன்னும் பிரியப்பட ஆரம்பித்து விட்டது. அன்ஃபுசுக்கும் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அந்த உலகத்தை பிரியப்பட ஆரம்பித்து விட்டது. வம்தத்தத் இலைஹா அபுசாருக்கும் நீண்டி விட்டது. இலைஹா அந்த உலகத்தின் பக்கம் அபுசாருக்கும் உங்களுடைய பார்வைகள் எல்லாம் உலகத்தின் பக்கம் நீண்டி விட்டது. இஸ்தவ்ஹஷ ஸாஹிது மின்கும் உங்களிலிருந்து அதாவது வெறுப்பாகி விட்டார். ஜாஹித் உலகப்பற்றுள்ளவர் உலகப்பற்றற்றவர். ஜாஹித் உலகப்பற்றில்லாதவர் வெறுத்து விட்டார். மின்கும் உங்களிலிருந்து. அன்னஹு ஏனென்றால் அவர் கான ஹய்யன் உயிரோடு இருக்கக்கூடியவராக இருக்கிறார். வஸ்த மௌத்தா அதாவது மரணித்தவர்களுக்கு மத்தியிலே உயிரோடு இருக்கக்கூடியவரை போன்று அவர் இருப்பதன் காரணமாக உங்களிலிருந்து அந்த ஜாஹித் உலக பற்றில்லாதவர் வெறுட்சி அடைந்து விட்டார் என்பதாக அதில் தாவூது தாயி ரஹமத்துல்லாஹி அவர்களை பற்றி இப்னு சம்மாக் ரஹமத்துல்லாஹி அவங்க கூறுகிறார்கள். அதனுடைய தொடர் இன்னும் வருகிறது. அடுத்து யா தாவூத் என்பதாக ஆரம்பிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் அதனுடைய விஷயங்களை நாம் காணலாம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.